கண்ணியமிக்க மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஒரு ஒயின் ஷாப்னால இங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது இருந்துச்சு. நாங்க எங்க இருந்து பேசுறோம்னா பெரியகுளம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப். இந்த ஒயின் ஷாப்ல கிடைக்கிற லாபத்துக்காண்டி இந்நேரம் 2 உயிர் போத்து இருந்துச்சு. ஒயின் ஷாப்ல இருந்து குடிச்சு போட்டு வராங்க, வந்து தெருவுக்குள்ள வந்து அசிங்கமா பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டா எங்களை எடுத்து அடிக்க வராங்க. நாங்க சண்டை போடுறோம். என்னது சண்டை போடுறதுக்கு தயார் இல்லைங்க, போங்கன்னு சொன்னா அவங்க ஆளை கூப்பிட்டு வராங்க. ஒரு ஒயின் ஷாப்னால எங்க வீதியில வந்து டெய்லி என்ன செய்யுது, பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்குது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் எங்க நிக்கிறோம் பாருங்க, இந்நேரத்துல நாங்க எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்களை போய் திட்டுனா என்ன ஆகும், பகதே வளரும் எங்களுக்கு. அவங்க மேல என்ன ஆக்சிடென்ட் எடுக்கிறனால எங்களுக்கு பகை வளரும். நாங்க பகை வளர விரும்பல. நீங்க இந்த ஒயின் ஷாப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால எங்களுக்கு விமர்சனம் கிடைக்கும். இங்க ஒயின் ஷாப் பக்கத்துல என்ன இருக்குன்னா, ஒயின் ஷாப் இந்த சட்டப்படி வைக்கவே கூடாது. 50 அடியில பள்ளியாசம் இருக்குது, 50 அடியில கோயில் இருக்குது, 100 அடியில என்ன இருக்குது, ஸ்கூல் இருக்கு. 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்னு பாரதியார் ஸ்கூல், ஒன்னு நெல்லைப்பட்டு ஸ்கூல் இருக்குது, இங்கிட்டு ரயில் ஸ்கூல் இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நாராஜி வேளாம்பதி ஸ்கூல் வேற இருக்குது. 4 ஸ்கூல் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு பள்ளியாசம் இருக்குது. ஆனா நடுவுல ஒயின் ஷாப் வச்சுட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை வம்பளுக்கிறது, ஏரியாவுக்குள்ள வந்து பொம்பளையால வம்பளுக்கிறது. இதே இந்த ஒயின் ஷாப்ல கிடைக்கிற லாபத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதே திராவிட மாடலா? இதே 2.0வா? காசு மனுஷனுக்கு பெருசு இல்ல, காசு கொடுக்கறது பெருசு இல்ல. மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நாங்களும் எத்தனையோ தடவை போராடிட்டோம், ரோட்டில் நின்றோம், தெருவுல நின்றோம், வீதியில் நின்றோம், எங்கேயே நின்றோம். கலெக்டர் வந்தாரு, சமாதானப்படுத்தினாரு. எத்தனை தடவை செஞ்சும் கூட எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. உண்மையிலேயே நீங்க சிறுபான்மையரை பாதுகாக்கவராக இருந்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் மேல நீங்க என்ன செய்றீங்க, விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னா, பொதுமக்களை நீங்க நேசிக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுங்க. இது எல்லா மக்கள் என்ன செய்ய எந்நேரத்துல வந்து நிக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இது எங்களுக்கு தேவையா? நாங்க அசிங்க வார்த்தை கூட காதுல விழுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட டெய்லி வந்து அசிங்க வார்த்தை பேசுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, உங்க வீடுல வந்து பேசணுமா சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க, உங்க வீட்டு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தா நீங்க சம்மதிப்பீங்களா? எப்படி இந்த ஒயின் ஷாப்புக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க சொல்லுங்க. ஒரு வழிபடக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து டெய்லி பள்ளியாசல தொழுக வராங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க. எப்படிதே நீங்க நாட்டை நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மக்கள் எல்லாம் உங்களை பெருமையா பேசுறாங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா என்ன செய்யல, பாதிச்சு நிக்கிறோம். விடை கிடைக்கல. அந்த விடை தேர்வு உங்களுக்கு என்ன செய்ய, உங்கள்கிட்ட என்னோட செய்தி உங்கள்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காண்டிதான் என்ன இந்த வீடியோ கொடுக்குறேன். இது முழு உலகத்துக்கும் என்ன செய்ய, வைரல் பண்ணுங்க தயவு செய்து. மு.க. ஸ்டாலின் அவங்களோட காதுல போய் விழுகணும். அல்லாவுக்காண்டி எல்லா சகோதரர்களும், முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் முழு உலகத்தையும் இந்த வீடியோ பரப்புங்க. இதுக்கு எங்களுக்கு விமர்சனம் கிடைக்குது. தம்பி பேஸ்புக்ல போட்டு வைரல் பண்ணிடணும். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எதுல என்ன இருக்குதோ போட்டு விட்டுருங்க.